ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் வீலாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சமோசாவும் வெஜ் ஸ்ப்ரிங் ரோலும் எப்படி பண்ணுறது பார்த்துடலாமா? ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறது. டேஸ்ட் அபாரமாக இருக்கும். என் பொண்ணு சூடாக இருக்கும் போதே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ அதுக்கு மேலே சீட்டு செய்கிறதுக்கு ஒரு பவுல் மைதா எடுத்துருக்கேங்க. இதில் ஒரு சின்ன குழிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இந்த சீட்டு நீங்கள் முந்தின நாளே செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் வெஜிடபிள் மட்டும் வதக்கிக்கிட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி ஈஸியாக பிள்ளைங்கள் வர்றப்போ சுட்டு கொடுத்துர்லாங்க இந்த ஸ்ப்ரிங் ரோல். அதனால் ஃபஸ்ட் நாளே நீங்கள் இந்த சீட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு திருப்பி கொஞ்சம் பிசைஞ்சு அப்படி மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் இதை ஊற விடலாங்க. இப்போ இது உள்ளே வைக்கிறதுக்கு வெஜிடபிளை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பூண்டு 2 பூண்டும் 1 இன்ச் அளவு இஞ்சியும் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி பொரிய விட்ருக்கேங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பீன்ஸு, ஒரு 2 கேரட்டு எல்லாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணுங்க. இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு வதக்கணுங்க. தக்காளி வீடியோ மிஸ் ஆயிடுச்சுங்க. தக்காளியும் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, பாதி வதங்கினா போதும். ஏன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கிறப்போ மீதி வெந்து போகும் காய். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இதில் 1/4 ஸ்பூனு சில்லி பவுட்ரு போடுறேன். ஏன்னா நம்ம சில்லி சாஸ் சேர்க்க போகிறோம். அதனால் சில்லி பவுட்ரு பார்த்து போட்டுக்கணும். இது லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூனு சில்லி சாஸும் 1 ஸ்பூனு சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். இந்த சாஸ் ஐட்டம்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சில்லி பவுட்ரு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம மிளகுத்தூள் வேறு போட வேண்டியிருக்கும். அதனால் பார்த்து போட்டுக்கணும் காரம். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி 1 நிமிஷம் வதக்கி விட்டு இறக்குனா நமக்கு வெஜிடபிள் ரெடி ஆகிடுங்க. நீங்கள் சீட்டெல்லாம் முந்தினாலே செஞ்சு வச்சுட்டு மறுநாள் இந்த வெஜிடபிள் மட்டும் ரெடி பண்ணி ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சு கொடுத்துடலாம். இதே சமோசாவும் செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் கடையிலே வாங்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ நமக்கு வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து நல்லா உருட்டலாம். கொஞ்சம் மாவை தூவி உருட்டினா கையில் ஒட்டாமல் வருங்க. இதை நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இந்த சீட்டை ரெடி பண்ணி நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்போ தேவையோ அப்போ ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம ஸ்ப்ரிங் ரோலும் சமோசாவும் ஒரே நாளில் செஞ்சால் தான் ரொம்ப வேலை மாதிரி தெரியும். நீங்கள் இந்த சீட்டை மட்டும் ரெடி பண்ணி வச்சுருங்க, அடிக்கடி இதை செய்யலாம். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ பூரி மாதிரி தேய்ச்சிக்கலாம். பூரிக்கு எந்த அளவு தேய்ப்போமோ அந்த அளவுக்கு மட்டும் தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ சீட் ரெடி பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றா ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக 3 சப்பாத்தியாக இப்படி தேய்ச்சி வச்சு ரெடி பண்ணோன்னா சீக்கிரம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை மட்டும் கவனமாக பார்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். சீட்டு செய்கிறது ரொம்ப பெரிய விஷயமே இல்லைங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாங்க. அதுலேருந்து ஒரு சீட்டு மட்டும் எடுத்துருக்கேன். இது ஃபுல்லுமே நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணுங்க. அப்ளை பண்ணிட்டு மேலே கொஞ்சம் மைதா மாவை தூவி விடணும். நம்ம 3 சப்பாத்திக்கு தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, இதை 3 வச்சு நம்ம சுட்டு எடுக்கணும். அப்போ டக்குன்னு நம்ம சீட்டு ரெடி பண்ண முடியும். ஒவ்வொன்றா ரெடி பண்ணோன்னா லேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சீட்டை வச்சு நம்ம அது மேலே எண்ணெய் தேய்ச்சி மாவு தூவி இருக்கும். 2வதையும் நம்ம வைக்கிறோம். இதுலேயும் எண்ணெய் தேய்ச்சி மாவை தூவி விடணுங்க.
இந்த மாதிரி தேய்ச்சி வச்சதை 3 வச்சு நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். இப்போ 2வதுலேயும் எண்ணெய் தேய்ச்சி மேலே மாவு தூவிடலாம். 3வதையும் மேலே வச்சு அப்படியே நம்ம தேய்ச்சிடலாங்க. 3 வச்சு தேய்ச்சோன்னா போதும். ரொம்ப வச்சாலும் நம்மளால் பிரித்து எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ 3 சீட்டு மட்டும் வச்சுருக்கேன். இதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இது மேலே கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம தேய்ச்சிடலாம். எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாங்க. இது பிரிஞ்சு வருமா வராதா அந்த பயமே வேண்டாம். நல்லா ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். இதுக்கு நான் தவாவை சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. மீடியம் ஃப்ளேமில் தவா சூடாகணுங்க, ரொம்ப சூடாகக்கூடாது. இப்போ எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ மாவை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். 3 சேர்த்து வச்சு தாங்க நம்ம தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு நம்ம வச்சோம்ல, அதைத்தான் இப்போ நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம். நல்ல மெல்லிசாக தாங்க எடுத்திருக்கேன். இப்போ தவா சுட்டுச்சு. தவா ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாதுங்க, தவா சூடாக இருக்கணும், அவ்வளோதான். அப்படியே நம்ம தேய்ச்சி வச்சதை அதில் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணுங்க. இது ஃபுல்லு சிம்மிலே தான் நம்ம சுடணும். இது சூடாகட்டும். இன்னொன்று நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லையா, இது 3 எப்படி வைக்கிறதுங்கிறது. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு தேய்ச்சி வச்சதை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணி எண்ணெய் ஊற்றி ஃபுல்லுமே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்கங்க. அது மேலே மைதா மாவை தூவி விட்டுருங்க. அப்புறம் 2வது தேய்ச்சி வச்ச அந்த மாவு வச்சிடலாம். இதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதே மாதிரி மைதா மாவை தூவி விட்டு 3வது சீட்டு வைக்கிறப்போ நம்ம எண்ணெய்லாம் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாங்க. அதில் மாவு மட்டும் தூவி நம்ம தேய்ச்சி விட்டால் போதும், அவ்வளோதான். இப்போ நமக்கு அங்கே ஸ்டவ்வில் சுட்டுக்கிட்டு இருக்கு. அதை திருப்பி போடலாங்க. இந்த பாருங்கள், சிம்மிலே வச்சு தான் இது சுட்டு எடுக்கணுங்க. இந்த மாதிரி லைட்டாக பபுளாக எழுந்திருக்கும். இப்படியே திருப்பி போட்டு 2 பக்கமும் பபுளாக எழுந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. இந்த பாருங்கள், நல்லா பொங்கி வரும் பாருங்கள், எப்படி உப்பி வருது பாருங்கள். இப்படி லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லா சைடும் ஒன்று ஓல வெந்திருக்கும். எப்படி உப்பி வருது பாருங்கள். இப்படி திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். ஆனால் ஸ்டவ் மட்டும் ஹையில் வைக்கக்கூடாதுங்க, சிம்முலே தான் இருக்கணும். சிம்முலே தான் இதை நம்ம சுட்டு எடுக்கணும். அப்படி லைட்டாக அதில் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்துடணுங்க. இப்போ நம்ம சீட்டை எப்படி பிரிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா ஒன்று ஓல ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கட் பண்ண பீஸையும் சின்னதாக கட் பண்ணி நம்ம எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது வேஸ்ட்டெல்லாம் ஆகாது. இப்படி ஸ்கொயராக நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரித்து எடுத்தால் ஈஸியாக வந்துடுங்க. எங்கே பிரிஞ்சு இருக்கோ அந்த இடத்த இப்படி கலட்டினா அது ஒவ்வொரு லேயராக பிரிஞ்சு வந்துடுங்க. நம்ம 3 சப்பாத்தி மாவு வச்சோம் இல்லையா, அது 3ஐயும் இப்போ கலட்டி எடுக்கிறேன் பாருங்கள். பிரிஞ்சு வர்ற இடத்துல நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக கலட்டி எடுத்தலாம். இந்த பாருங்கள், ஈஸியாக கலண்டு வந்துடும். இது அவ்வளோதாங்க, நமக்கு சீட் ரெடி ஆயிடுச்சு.
இந்த சீட்டை நீங்கள் ஃபஸ்ட் நாளே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செஞ்சு வச்சு பாக்ஸில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ சப்பாத்தி செய்யணும்னு தோணுதோ வெஜ் ரோல் செய்யணும்னு தோணுதோ அப்போ ஈஸியாக செஞ்சிடலாங்க. நமக்கு இது ரெடிங்க. இப்போ இதை நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் செஞ்சு வச்சுட்டோம். இது மைதா மாவு 1 ஸ்பூனில் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பேஸ்ட் நம்ம ஒட்டுறதுக்கு தேவைப்படும். ஏன்னா கேப் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டஃப் எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் இந்த மைதா பேஸ்ட்டு கண்டிப்பாக வேணுங்க. இப்போ சீட்டை நம்ம இப்படி வச்சுட்டு இதை ஃபுல்லு கவர் பண்ணலாங்க. வெஜிடபிள் எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம வச்சுக்கலாம். கவர் பண்ணதை நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு 2 சுற்றிட்டு இப்படி ஓரெல்லாம் மடித்து விட்டுட்டு நல்லா மடித்து விட்டுக்கோங்க. அந்த ஓரத்துலேயும் கொஞ்சம் இந்த பேஸ்ட்டை வச்சு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ இதையும் நல்லா இப்படி சுற்றிக்கிட்டே வரலாம். அந்த லாஸ்ட்டு சுற்றுற இடத்துல நல்லா மைதா பேஸ்ட்டை வச்சு ஒட்டி வச்சுட்டா நமக்கு ரெடிங்க. இப்படி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஃபுல்லுமே அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வரலாம். நமக்கு இப்போ சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அந்த சீட்டை 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்படி ட்ரையாங்கிளாக மடிச்சுக்கிட்டு திருப்பியும் அதே ட்ரையாங்கிள் வச்சு இப்படி மடிக்கணுங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி ட்ரையாங்கிளாக மடித்து அதுக்கப்புறம் அதையும் ட்ரையாங்கிளாக மடித்து அப்படி கையில் எடுத்துகிட்டு இந்த ஸ்டஃப்பை உள்ளே வைக்க வேண்டியதாங்க. இது வெஜ் ரோலுக்காக நான் இது பண்ணது. நீங்கள் இது உருளைக்கிழங்கு ஸ்டஃப் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஆனியன் ஸ்டஃப் பண்ணலாம். இதுலேயுமே நம்ம அந்த மைதா மாவை தேய்ச்சி விட்டு மடித்தா அருமையான சமோசா ரெடிங்க. ஆனால் எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது. இந்த மைதா பேஸ்ட்டு வச்சு எங்கெல்லாம் கேப் தெரியுதோ அதெல்லாம் பேஸ்ட் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ எண்ணெய் மிதமாக சுட்டுருச்சுங்க. இதில் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற வெஜ் ரோலும் சமோசா சீட்டும் போட்டு மீடியமில் வச்சு பொரிச்சு எடுக்கணுங்க. லைட்டாக திருப்பி விட்டு ஒரு கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்தால் அருமையான வெஜ் ரோலும் சமோசாவும் ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்கங்க. அப்படி ஒரு லைக் போடுங்கங்க. ஆனால் வேகிறது மீடியமில் வச்சு வேகணுங்க. அப்போ தான் நல்ல கரகரப்போடு இருக்கும். உள்ள வரைக்கும் வெந்து நல்ல கரகரப்போடு இருக்கும். திருப்பி போட்டு வேக வைக்கணுங்க. ஸ்டவ் மட்டும் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகும். ஆனால் உள்ளே வெந்திருக்காது, மெத்துன்னு இருந்த மாதிரி இருக்கும். அதனால் மீடியமில் வச்சேவும் இப்படி திருப்பி போட்டு வேக விடணுங்க. ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்தால் நல்ல கரகரப்போடு இருக்குங்க. அருமையான சமோசா ரெடி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள்.